ஆதித்யா என்பது 10 வயது சிறுவன். அவன் கார்களை மிகவும் விரும்பிப் போகும். ஒருநாள் அவன் வீட்டின் பின்புறத் தோட்டத்தில் ஒரு பழைய சிவப்பு கார் கிடந்து கொண்டிருந்தது. அம்மா, இந்த காரை யார் விட்டுச் சென்றாங்க என்று ஆதித்யா கேட்டான். அம்மா ஆச்சரியப்பட்டார். எந்த கார்? நான் ஏதுமே பார்க்கல. ஆதித்யா மீண்டும் தோட்டத்துக்கு போனான். அந்த கார் அங்கேயே இருந்தது. காரின் மேல் ஒரு காகிதம். இதை ஓட்டினால் உன் உலகம் மாறும். அவன் கையில் குளிர்ந்த காற்று பட்டது. கார் மெதுவாக ஒளிந்தது. என்னதான் நடக்கப் போகிறது? ஆதித்யா காரின் கதவை திறந்தான். உள்ளே ஒரு விந்தையான மனம். உள்ளே வா என்று ஒரு குரல். ஆதித்யா பயந்தான். யார் பேசுறீங்க? நான் தான் உன் புதிய நண்பன் வேகன். கார் குழந்தை போல பேசுகிறது. ஸ்டியரிங்கில் ஒரு நீல நிற ஒளி. நீ தான் எனக்கு தேவைப்பட்ட ஓட்டுநன். அவன் நம்ப முடியாமல் கையை வைத்தான். ஊம். கார் தானாகவே ஓடத் தொடங்கியது. கார் சாலையில் இருந்து மேலே. முதல் மாடி, இரண்டாம் மாடி. வானத்துக்கு போகுது. அவன் பயந்து கத்தினான். கீழே போ, கீழே போ. பயப்படாதே, இது மாயசாலை என்று கார் சொன்னது. மேகங்கள் வழியாக பறந்தது. அவர் பார்த்தான். ஒரு தங்க நகரம். வானத்தில் மிதக்கும் மந்திர நகரம். 1000 விளக்குகள். கார் நிற்கிறது. ஆதித்யா ஆச்சரியப்பட்டான். வானத்தில் மிதக்கும் வீடுகள். காற்றில் நடக்கும் மக்கள். மந்திரப் பள்ளி. ஒரு பெரிய பலகை. ட்ரீம் சிட்டி only for selected kids. அவர் உள்ளே சென்றார். ஒரு மீசை கொண்ட முதியவர் வந்தார். வணக்கம் ஆதித்யா, நாங்கள் உன்னை எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். நீ எங்களுடைய அடுத்த ஹீரோவா? அவனுக்கு இன்னும் புரியவில்லை. ஆனால் கதையின் தொடக்கம் இதுதான். முதியவர் அவனுக்கு ஒரு ரகசிய புத்தகம் கொடுத்தார். இந்த புத்தகத்தில் காரின் ரகசியங்கள் இருக்கு. இதை காப்பாற்று. தீய சக்திகள் இதை தேடிக்கொண்டிருக்கிறது. கார் மெதுவாக சொன்னது. ஆதித்யா, நீ மட்டும் அல்ல, நாம 2 பேரும் இப்போ பயணிகள். அவன் புத்தகத்தை திறந்தான். முதல் வரி. சோலை மலைக்கு செல்லும் வரை உன் பயணம் முடிவதில்லை. அந்த நேரத்தில் கருமேகங்கள் சூழ்ந்தது. வானத்தில் கருட வடிவ இருண்ட மிருகங்கள் தோன்றின. ஒரு பயங்கர குரல். புத்தகத்தை கொடு, இல்லையேல் சோலை மலைக்கு போக முடியாது. ஆதித்யா சத்தமாக கூவினான். நான் பயப்படமாட்டேன். கார் வேகமாக பறந்தது. சோலை மலைக்கு தொடங்கியது மாயப்பயணம். சோலை மலைக்கு செல்லும் வழி ஒரு சாதாரண பாதை இல்லை. அது ஒரு மன சோதனை பாதை. கார் சொன்னது. நீ அஞ்சிவிட்டால் இந்த மலை உன்னை விழுங்கிவிடும். மலை வழியில் கருமேகங்கள் சுழன்றன. ஆதித்யா புத்தகத்தை பிடித்து கொண்டிருக்கிறான். நான் பயப்பட மாட்டேன். நான் என் குடும்பத்துக்காக, என் கனவுகளுக்காக போராடுவேன். அந்த வார்த்தையை சொன்னவுடன் மலையின் முன்புறம் ஒரு பொன்னான வாசல் திறந்தது. சோதனையில் வெற்றி. அவனது கையில் ஒளி பரவியது. ஹார்ட் வடிவில் ஒரு நீல ஒளி உருவானது. இது நட்பு மந்திரம், ஃப்ரெண்ட்ஷிப் மேஜிக். இதனால் தீய உயிர்களின் இதயத்தை நல்லதாக்க முடியும். கார் சொன்னது. இது தான் உன் சக்தி. இந்த உலகம் போறவன் அல்ல, நட்பவன் தேவை. ஆதித்யா இதை கேட்டவுடன் அவனுடைய கண்களில் துணிவு தோன்றியது. சோலை மலையின் உச்சியில் ஒரு கருப்பு கோட்டை. அதில் இருந்தான் மாயம் மன்னன் மோக்ரா, தீய மந்திரவாதி. புத்தகத்தை கொடு. அவன் அசுர குரலில் கூவினான். ஆதித்யா முன் நின்றான். நான் யாருக்கும் காயம் செய்ய வரல. உன் இதயம் அமைதியை தேடுது. அவன் கையில் இருந்த மந்திர சக்தி ஒளிர்ந்தது. தீய மந்திரவாதியின் கண்களில் கண்ணீர். நான் ஒருபோதும் இதயத்தை கேட்கவில்லை. மோக்ரா மந்திரவாதியின் தீச்சக்தி மெதுவாக மறைந்தது. அவன் மலை மீது பெரிய மனப்பூர்வமாக கூறினான். உன் இதயம் தான் உண்மையான மாயம். மலையின் மேல் இருந்து வானம் ஒளிர்ந்தது. தீய சக்திகள் அனைத்தும் மறைந்தன. மந்திர உலகம் முழுவதும் விடுதலை பெற்றது. மோக்ரா குனிந்து நன்றியுடன் சொன்னான். நீ தான் மந்திர உலகத்தின் உண்மையான ஹீரோ. கார் சிரித்தது. இந்த காரை நீ தொடங்கினப்போ உன் உலகம் மாறும் நியூ சொல்லிருந்தேன். இப்போ உண்மையிலேயே மாறிச்சு. ஆதித்யா வீட்டுக்கு வந்தான். அம்மா கேட்கிறார். எங்கேயோ போயிருந்த மாதிரி தெரியுது. என்னாச்சு? ஆதித்யா சிரித்தான். சில பயணங்கள் நம்ம மனசுல மட்டும் நடக்கும் அம்மா. கார் மெதுவாக தோட்டத்தில் மறைந்து கொண்டே சொன்னது. ஒரு நாள் உனக்கு மீண்டும் நீ தேவைப்பட்டால் நான் திரும்பி வருவேன். ஊம். கார் வானத்தில் ஒளியாக மாறியது. முடிந்தது. ஆனால் பயணம் இங்கே முடிவல்ல.